ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சென்னை ஹோம் மேக்கர். இன்றைக்கி அசத்தலான ஒரு 20 டிப்ஸ் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிப் நம்பர் 1, நம்ம வாங்குகிற ரேஷன் அரிசியில் பிளாஸ்டிக் அரிசி மாதிரி சிலது இருக்கும், பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அதை ஊற வச்சா மாவு மாதிரி கரைஞ்சி போயிருங்க. இந்த ரேஷன் அரிசி உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இந்த அரிசியில் கவர்மெண்ட்டே இரும்பு சத்து, ஃபாலிக் ஆசிட், விட்டமின் B12 இன்னும் நிறைய மினரல் சேர்த்துருக்காங்கங்க. இந்த அரிசியை முக்கியமாக குழந்தைங்களும் பெண்களும் கண்டிப்பாக சாப்பிடணுங்க. இதில் ஊட்டச்சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த செறிவூட்டப்பட்டு அரிசியை சாப்பிட்டா ஊட்டச்சத்து குறைபாடு நீங்கும். கண்டிப்பாக நீங்களும் ஏதாவது ஒரு விதத்தில் ரேஷன் அரிசியை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. டிப் நம்பர் 2, வாட்டர் பாட்டிலில் நம்ம தண்ணி ஃபில் பண்ணி கோயிலுக்கு போகும்போது, பிக்னிக் போகும்போது எடுத்துகிட்டு போவோம். அப்போ கை கழுவும் போது நிறைய தண்ணி வேஸ்ட் பண்ணுவோம். அதனால் நிறைய பேர் கை கழுவ முடியாது. அப்போ இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம இது மாதிரி ஊசி வச்சுருப்போம். இந்த வாட்டர் பாட்டிலில் கொஞ்சம் கீழே தள்ளி ஒரு 3 ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. நம்ம கோயிலில் பிரசாதம் சாப்பிட்டதுக்கப்புறம் கை கழுவுறதுக்கு இப்போ இந்த வாட்டர் பாட்டில் நம்ம யூஸ் பண்ணலாம். வாட்டர் பாட்டிலை ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தாங்க தண்ணி வெளியே வரும். அழுத்துறதை விட்டுட்டோன்னா தண்ணி வராதுங்க. இது மாதிரி நம்ம 10 பேர் கூட கை கழுவிக்கலாம் ஒரு சின்ன வாட்டர் பாட்டில் வச்சு. இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிப் நம்பர் 3, இனிமே இஞ்சி துருவுறதுக்கு நம்ம கிரேட்டரை தேட வேண்டாம், கத்தியும் யூஸ் பண்ண வேண்டாம். இந்த டிப் போதுங்க. ஒரு டீ வடிகட்டி எடுத்துக்கோங்க. அதில் இதை மாதிரி ஸ்க்ரப் பண்ணிங்கன்னா இஞ்சோட தோலை நம்ம எந்த வேஸ்டேஜும் இல்லாமல் சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்துடலாங்க. இஞ்சி டீ போடும்போது இதே டீ வடிகட்டியை வச்சு நம்ம நல்லா சின்னதாக கூட துருகி எடுத்துக்கலாங்க. டிப் நம்பர் 4, பெரிய கம்மல் போடும்போது காது தொங்குன மாதிரி இருக்கும். அதை தவிர்க்கிறதுக்காக இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். டபுள் சைட் டேப் எடுத்துக்கோங்க. அதை சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது கம் இருக்க சைடில் நீங்கள் கம்மல் பின்னாடி இப்படி மாட்டி விட்டுருங்க. கம்மல் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த டேப்பை கட் பண்ணி எடுத்துடலாங்க. இதை காதில் போட்டிங்கன்னா காது இழுக்காது. கம்மலோட வெயிட்டை தாங்கிறதுக்கு கிரிப் கிடச்ச மாதிரியும் இருக்குங்க. நம்ம காதில் இந்த கம்மலை மாட்டும் போது அந்த டேப்போட கவரை முன்னாடி மறக்காமல் ரிமூவ் பண்ணிடுங்க. அப்போ தான் காதில் ஒட்டிக்கும். டிப் நம்பர் 5, 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, ஒரு கிளிப் எடுத்துக்கோங்க, 2 ரப்பர் பேண்டு. ஸ்பூனையும் கிளிப்பையும் வச்சு இது மாதிரி ரப்பர் பேண்டில் டைட்டாக ஒரு முடிச்சு போட்டு விட்டுருங்க. சூப்பரான ஒரு பொருள் ரெடி ஆகிடுச்சுங்க. இதை வச்சு நம்ம பாத்திரத்தில் இருக்கிற சூடான பொருளை நம்ம எடுத்துக்கலாம். வேக வச்ச உருளைக்கிழங்கு, வேக வச்ச முட்டை, இதெல்லாம் நம்ம இந்த 2 ஸ்பூனை வச்சு சூப்பராக எடுத்துடலாங்க. டிப் நம்பர் 6, ரொம்ப சாஃப்டான பன்னீருக்கு லெமனோ வினிகரும் தேவையில்லைங்க. தயிர் ஊற்றினா போதும். ரொம்ப சாஃப்டான பன்னீரை ரெடி பண்ணிடலாம். பால் கொதிச்சோன்னே தயிரை போட்டு பாலை தெரிய விட்டிங்கன்னா பன்னீர் ரெடி ஆயிருங்க. டிப் நம்பர் 7, நம்ம வீட்டில் இருக்க சீலிங் ஃபேனை துடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி நம்ம துடைச்சா கூட குப்பையெல்லாம் நம்ம மேலே விழுந்து டஸ்ட் அலர்ஜி கூட நம்மளுக்கு வரும். அதை தவிர்க்கிறதுக்காக இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். தலகாணி உரையை எடுத்துக்கோங்க. ஃபேனோட ரெக்கையில் இது மாதிரி வச்சுட்டு ஒரு தடவை அழுத்தி துடைச்சிங்கன்னா அதில் இருக்க தூசியெல்லாம் அதிலேயே கலெக்ட் ஆகிருங்க. இப்போ நல்லா சர்ஃபில் முக்கி அந்த ஃபேனோட ரெக்கையை நல்லா துடைச்சிங்கன்னா புதுசு மாதிரி ஆயிருங்க ஃபேனு. லாஸ்ட்டாக ஒரு தடவை க்ளீன் வாட்டர் வச்சு துடைச்சிடணும். ஃபேன் பாருங்கள் எவ்வளோ புதுசு மாதிரி இருக்குன்னு. டிப் நம்பர் 8, நம்ம நிறைய பெரிய பெரிய கம்மல் கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருப்போங்க. அவசரத்துக்கு தேடும் போது செட்டு நம்மளால் தேடி எடுக்க முடியாது. இது மாதிரி சேஃப்டி பின் எடுத்துக்கோங்க. செட்டாக நல்லா கொறுத்து வச்சிட்டிங்கன்னா எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாங்க. கம்மலை பார்க்குறதுக்கும் ரொம்ப ஆர்கனைஸ்டாக நீட்டாக இருக்கும். டிப் நம்பர் 9, இனி இது மாதிரி பாக்ஸ் கிடச்சா தூக்கி போடாதீங்க. இந்த பாக்ஸில் உள்ள ஷார்ப்னர் வச்சு அந்த ஹோல்ஸ் இருக்கிற அளவுக்கு கத்தியை சுடு பண்ணி ஒரு சின்னதாக ஓட்டை போட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போது இதில் உள்ள கம்மு நல்லா போட்டு விட்டுருங்க. அது மேலே இந்த ஷார்ப்னரை நம்ம ஒட்டி வச்சிடலாம். கரெக்டாக அந்த ஓட்டைக்குள்ளே கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மேலே இதோட மூடியை போட்டு மூடிடுங்க. குழந்தைங்க வீட்டில் பென்சில் சீவுறோன்னு சொல்லிவிட்டு அங்கங்கே குப்பையை போட்டு வச்சுருவாங்க. இது மாதிரி நீங்கள் பாக்ஸை ரெடி பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா அழகாக பென்சிலை ஷார்ப் பண்ணி அந்த குப்பையும் உள்ளே ஸ்டோர் ஆயிருங்க. டிப் நம்பர் 10, பழைய பேங்கில் இருந்தால் அதுவே நம்ம ஸ்க்ரீன் ஹோல்டராக யூஸ் பண்ணிக்கலாங்க. இது மாதிரி பேங்கில் எடுத்துக்கோங்க. ஸ்க்ரீனை நல்லா மடக்கி பிடிச்சிட்டு இது மாதிரி இழுத்து விட்டுட்டு ஃப்ளவர் மாதிரி செஞ்சிங்கன்னா இந்த டிசைன் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. டிப் நம்பர் 11, நம்மக்கிட்ட இருக்க வேஸ்ட் பெண்ணை தூக்கி போடாதீங்க. அந்த பென் கேப்பை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இனி கேலண்டர் மாட்டுறதுக்கெலாம் வீட்டில் ஆணி அடிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. இது மாதிரி டபுள் சைட் டேப் எடுத்துக்கோங்க. பெண்ணோட கேப்பில் பின்னாடி ஒட்டி விட்டுடலாம். இப்போ இதை செவுத்தில் ஒட்டிட்டு நம்ம கேலண்டர் அதில் தொங்க விட்டால் பார்க்க சூப்பராக இருக்குங்க.
டிப் நம்பர் 12, இது மாதிரி பாக்ஸ் கிடச்சா தூக்கி போடாதீங்க. இதை வச்சு ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணலாம். வாங்க, இந்த பாக்ஸில் பாதியாக நம்ம வந்து கத்தியை சூடு பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். மூடியை வந்து கட் பண்ணக்கூடாது, கீழே இருக்க பகுதியை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துப்போம். மறுபடியும் கத்தியை சூடு பண்ணிவிட்டு பாக்ஸோட மூடியில் இது மாதிரி சின்னதாக ஒரு ஓட்டை போட்டு வச்சுக்கோங்க. ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சுங்க. கிச்சன் ரூமில் ஹூக்கில் இதை தொங்க விட்டுட்டிங்கன்னா நம்ம ஸ்பூனு லைட்டர் எல்லாம் மாட்டி வச்சுக்கலாம். பாத்ரூமில் இதை மாதிரி தொங்க விட்டிங்கன்னா பேஸ்ட்டு ப்ரஷ் எல்லாம் வச்சுக்கலாங்க. சிசர்ஸு கூட நம்ம இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். டிப் நம்பர் 13, நம்ம வீட்டில் இருக்க கேரட் துருவுறது வந்து ரொம்ப பிளண்ட் ஆகிடுச்சுன்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து கேரட் துருவரை ஷார்ப்பாக ஆக்கிக்கலாங்க. நம்மக்கிட்ட இருக்க இடிக்கல் எடுத்துக்கோங்க. அதை வந்து கேரட் துருவரில் மேலேருந்து கீழே அதே ஒரே டைரெக்ஷனில் வந்து அதை தேய்ச்சிட்டே இருக்கணுங்க. ஒரு 2 நிமிஷம் தேய்ச்சா போதும், அந்த பிளேட்லாம் வந்து ஷார்ப்பாயிரும். டிப் நம்பர் 14ங்க, வேஸ்ட் பாட்டில் இருந்தால் அதை தூக்கி போடாதீங்க. இதை வச்சு ஒரு ஆர்கனைசர் நம்ம ரெடி பண்ணலாம். இந்த பாட்டில் கேப்பை வந்து தனியாக வச்சுக்கோங்க. இந்த பாட்டிலை மேலேருந்து கீழே வரைக்கும் அதை கட் பண்ணணும். கீழே கொஞ்சோண்டு மட்டும் விட்டுருங்க, ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துடாதீங்க. இதே மாதிரி 2 துண்டாக கட் பண்ணிக்கோங்க. பாட்டிலை பாருங்கள், கீழே கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுருக்கேன், அந்த இடத்த நம்ம கட் பண்ணக்கூடாது. நம்ம வலையில் அழகாக அடுக்கி வைக்கிறதுக்கு ஆர்கனைசர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போது இந்த பாட்டிலுக்குள்ளே நம்மளோட வளையலை அழகாக உள்ளே அடுக்கி வச்சிடலாங்க. மேலே வந்து கேப் போட்டு மூடிட்டிங்கன்னா வளையல் வந்து களையாமல் பார்க்க ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருக்கும். என்னோடய வீடியோலாம் பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். டிப் நம்பர் 15, இது மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம வந்து ஒரு சோப் பாக்ஸ் ரெடி பண்ணலாம். அந்த பாக்ஸோட மூடி எடுத்துகிட்டு பின்னாடி இது மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. இப்போது இந்த பாக்ஸை வந்து நம்ம சிசர் வச்சு இது மாதிரி 2ஆக கட் பண்ணிக்கோங்க. மேல் பகுதி வந்து அதிகமாக இருக்கணும், கீழ் பகுதி வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க பாக்ஸை. இப்போது அழகான சோப் பாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. டிப் நம்பர் 16, குழம்பு வைக்கும்போது உப்பு வந்து அதிகமாகிடுச்சுன்னா பதட்டப்பட வேண்டாம். உருளைக்கிழங்கு இருந்தால் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டு வேக வச்சிட்டிங்கன்னா உப்பு சரியாயிரும். அப்படி உருளைக்கிழங்கு இல்லாத டைமில் இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உப்பு எதுவும் சேர்க்காமல் கோதுமை மாவை பிசைஞ்சு வச்சுக்கோங்க. சின்ன சின்ன பாலாக உருட்டி அதை வந்து நம்ம குழம்புக்குள்ளே போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா உப்பு வந்து கரெக்டாக இருக்குங்க. இந்த பால்ஸ் வந்து கரையாது. உப்பு கரெக்டானதுக்கப்புறம் இதை எடுத்து வெளியே போட்டுடலாம். டிப் நம்பர் 17, நம்ம கிட்டே இருக்க ரப்பர் ஸ்லிப்பர் பிஞ்சிருச்சுன்னா ஸ்ட்ராவை வந்து இது மாதிரி உருக்கிட்டு காய வச்சுட்டு அதை யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குங்க, டக்குன்னு ஒட்டிக்கும். டிப் நம்பர் 18, ஒரு டபுள் சைட் டேப் எடுத்துக்கோங்க. ஒரு கிளிப் எடுத்துக்கோங்க. அந்த டேப்பை அந்த கிளிப்பில் இது மாதிரி ஒட்டி விட்டுருங்க. இதை வந்து வாஷ் பேஷன் பக்கத்துலேயோ இல்லை சிங்க் பக்கத்துலேயோ நம்ம ஒட்டிட்டு டவலை மாட்டி விட்டுட்டோன்னா கை கழுவிட்டு டக்குன்னு நம்ம கை துடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. டிப் நம்பர் 19, இப்போ சிலிண்டர் தட்டுப்பாடு வந்து அதிகமாக இருக்குங்க. இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம வீட்டில் எவ்வளோ சிலிண்டர் இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். ஒரு 1/4 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. சிலிண்டர் மேலே அப்படியே ஊற்றி விட்டுருங்க. ஒரு 3 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா எங்கே கேஸ் இல்லையோ அங்கே வந்து காஞ்சிருக்குங்க தண்ணி, எங்கே கேஸ் இருக்கோ அங்கே ஈரமாகவே இருக்கும். டிப் நம்பர் 20, தேங்காவை உடச்சோன்னே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது தேங்காய் சில் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அப்போ இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். தேங்காவை ஃப்ரீசரில் ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு பீஸ் போட்டிங்கன்னா ஈஸியாக வருங்க. என்னோடய டிப் எல்லாம் பிடிச்சதுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.